எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்ளும் உரிமை தேர்தல் ஆணையத்திற்கு கிடையாது என்றும் அது சட்டவிரோதமானது எனவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பி சண்முகம் தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் பேருந்து விபத்தில் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பேருந்து விபத்துகளை தடுப்பதற்கு தமிழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும், சிவகங்கையில் பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கூறினார். ஆளுநர் ரவி பொறுப்பேற்றதிலிருந்து தமிழகத்திற்கும் தமிழக அரசிற்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் மக்களுக்கும் எதிராகத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று குற்றம் சாட்டிய சண்முகம், ராஜ்பவனை மக்கள் பவன் என்று பெயர் மாற்றியதன் மூலம் அவர்களின் குணங்கள் மாறியிருப்பதாக நாம் கூற முடியாது என்றார். மேலும் அதிமுக பாஜக கூட்டணியை தோற்கடிப்பதுதான் 2026 சட்டமன்ற தேர்தலில் தங்களின் முதன்மையான பணி என்றும் பே சண்முகம் கூறினார். தீவிர சிறப்பு வாக்காளர் திருத்தம் செய்வதற்கான உரிமையே தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது. அது சட்டவிரோதமானது. அந்த மாதிரியான உரிமை எதுவும் தேர்தல் ஆணையத்துக்கு அரசியல் சாசனம் வழங்கவில்லை என்கிற முறையில தான் உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு பதிவு செய்திருக்கோம். மற்றபடி அதே நேரத்தில் அந்த தேர்தல் ஆணையம் அந்த முடிவை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிற காரணத்தினால் வாக்காளர் யாரும் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது, அனைத்து வாக்காளர்களும் பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும் என்கிற முறையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி களத்திலிருந்து கூடுதலான வாக்காளர்களை சேர்ப்பதற்கு அது பயன்படும்.